ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே உங்களில் ஒருவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு விற்பனையாளர் மொத்த ஆப்பிள்களில் 60% ஆப்பிள்களை விற்றுவிட்டு மீதமுள்ளதில் 15% ஆப்பிள்களை தூக்கி எறிந்து விடுகிறார். அடுத்த நாள் மீதமுள்ள ஆப்பிள்களை 50%ஐ விற்றுவிட்டு மீதமுள்ளதை தூக்கி எறிந்து விடுகிறார் எனில் அவர் எவ்வளவு சதவீத ஆப்பிள்களை தூக்கி எறிந்திருப்பார்? இங்கே ஆப்பிள்களின் எண்ணிக்கை 100ன்னு வச்சுக்கணும். அது 100%. ஸோ 100%ல் ஃபஸ்ட்டு 60% விட்டுட்டாங்க. ரிமைனிங் 40% இருக்கும். மீதமுள்ளதில் 15%. 40%னா 40 பழம் இருக்கும். ஸோ 40 பழத்தில் 15% எவ்வளோ? 0க்கு 0, 2 4, 5 10, 1 5, 3 15. அப்போனா 6 ஆப்பிள். 40ல் 15% 6 ஆப்பிள். ரிமைனிங் 85%. 85%னா 40ல் 6 போனால் 34. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீதமுள்ள ஆப்பிள்களே 50%ஐ விற்றுவிட்டு மீதம் 34 ஆப்பிள் இருக்குது. 34 ஆப்பிளில் 50% விற்றுருக்காங்க, 50% தூக்கி எறிந்திருக்காங்க. இல்லை, இது விற்றது, இது தூக்கி எறிந்தது. இது 50%, இது 50%. அப்போ நான் 34ல் 50% எவ்வளோன்னு பார்க்கணும். 0க்கு 0, 1 5, 2 10, 1 2, 17 2 34. அப்போ இதுவும் 17, இதுவும் 17. தூக்கி எறிந்தது ஒரு 14, இங்கே ஒரு 6. ஸோ 17 + 6 23 ஆப்பிள் டோட்டலாக தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம 100 ஆப்பிள் 100%னா 23 ஆப்பிள் 23%. ஆன்சர் 23%. தேங்க்யூ.